இப்போ இந்த 20 ஆண்டுகளில் 2004 2024 வரைக்கும் இந்த 20 ஆண்டுகளில் பாமகவுடைய வளர்ச்சியில் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, 100 விழுக்காடு பங்கு இருக்கு. ஆனால் இந்த 20 ஆண்டு காலத்தில் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி பாமக உச்சபட்சமாக தனித்து எந்த கட்சியும் கூட்டணி வைக்காம தனித்து தேர்தலை போட்டியிட்டு 23 லட்சம் வாக்களை, கிட்டத்தட்ட 5.2 விழுக்காடு நினைக்கிறேன், 23 லட்சம் வாக்குகளை பெறுது. எல்லா இடங்களும் தோல்வியை தருவது. ஆனால் தனித்து ஒரு பெரிய கேம்பெயின் கொண்டு போய் பாமகவால் தனித்து 234 தொகுதியில் போட்டி போட முடியும். ஒரு சில தொகுதியில் கேண்டிடேட் பின்வாங்கிட்டாங்க, ஒரு 230 தொகுதிகளுக்கு மேலே போட்டிட்டாங்க. அப்படி போட்டியிட்டு தனிச்சு பாமக நிற்க முடியும் சொல்லி தென் மாவட்டங்கள்லாம் தான் பாமகவை கொண்டு போய் ஓரளவுக்கு சேர்ப்பதற்கான முயற்சி இறங்கியது. அது விமர்சனம் வந்தாலும் கூட அன்புமணியோட ரோல் பெரிய ரோல். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் ராமதாஸ்னு போடலை, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற பேனர் தான் கொண்டு போச்சு. அப்போ அது ராமதாஸ் அவருடைய முழு இசைவோடு தான் நடந்திருக்கு.